ஹாய், வெல்கம் டு மாரி கிச்சன். நம்ம இன்றைக்கி மோர் குழம்பு செய்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் மொதல் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் ஒரு ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கேன் எப்படி மோர் குழம்பு டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு. நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். துவரம்பருப்பு 2 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 100 கிராம் உரித்து வச்சுக்கோங்க, தேங்காய் 1 கப்பு, தயிர் நான் 1/2 லிட்டர் போட்டு வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 ஸ்பூன், 4 மிளகாய் நான் கிள்ளி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போகிறோம். அரைக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். தேங்காய் 1 கப் கொட்டிக்கோங்க. அரிசியும் துவரம்பருப்பையும் நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணும். அதை அதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், துவரம்பருப்பு 2 ஸ்பூன் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. தேங்காய் கூடவே சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகாய் 3, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது தயிர் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். தயிர் நான் போட்டு வச்சுருக்கிறேன். 1/2 லிட்டர் தயிர் நான் வீட்டிலே தயிர் போட்டு கெட்டியாக வச்சுருக்கிறேன். அது அப்படியே தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நம்ம மிக்சியில் அடித்தோன்னா 1 நிமிஷம் அரைச்சா போதும். நம்ம தாளிக்கிறது பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் சூடானதும் வெந்தயம், வெந்தயம் வெடித்து பொரிஞ்சு வருது. அப்போ கடுகு அதில் சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வருது. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதில் இப்போ நம்ம ஜீரகம் போட்டுடலாம். ஜீரகம் போட்டு பாருங்கள், அது நல்லா உடனே பொரிஞ்சிருச்சு. உடனே பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் மோர் குழம்பு வாசனையாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அப்புறம் அந்த மிளகாவை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கிருச்சு. அதில் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 100 கிராம் அதில் சேர்த்திக்கலாம். முழுசாக போடுங்க. அப்போ தான் மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி மோர் குழம்பு சின்ன வெங்காயத்தை வச்சு தான் செய்ய போகிறோம். அடுத்த தடவை நான் உங்களுக்கு இந்த சாம்பல் பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு நான் செஞ்சு காமிக்கிறேன். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தடவை எனக்கு சாம்பல் பூசணிக்காய் கிடைக்கல, அதனால் நான் சின்ன வெங்காயத்தை வச்சு போட்டிருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வெந்துடும். நம்ம வணக்கக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கணும். நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம், இந்த மசாலா, நம்ம தாளிச்சது, பெருங்காயத்தூள், அந்த இதெல்லாம் இதில் மிக்ஸ் ஆகணும். ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இது கலருக்கு தான். அப்போ தான் நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசால் வாசனை போகிற வரைக்கும் இது கொதிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது ஸ்லிம்மிலே வச்சு கொதிக்க வைங்க. ஸ்பீடாக வச்சா தீஞ்சிரும். ஸ்லிம்மிலே பாருங்கள், இந்த கலர் வந்துடுச்சு. நம்ம இது மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வைங்க. நல்லா அது மசால், தேங்காய், அந்த பச்சை மிளகா அரைச்சி அதெல்லாம் மசால் போயிடும் வாசனை. பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அதில் நம்ம மோர் மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கிற மோரை அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணியாட்ட வைக்காதீங்க. மோர் குழம்பு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் என்ன ஒரு ட்ரிப்ஸ்னால், மோர் குழம்பு
கொதிக்கக்கூடாது. கொதிச்சிச்சுன்னா குழம்பு வந்து திரியாக தயிர் வந்து திரிஞ்சு வந்துடும். அப்போ அது வந்து குழம்பு வந்து கெட்டுப்போன அந்த பால் கெட்டுப்போன மாதிரியே ஆகிடும். அதனால் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது. லைட்டாக சுற்றிலும் நுரக்கட்டும் பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அது எப்படி எடுக்கிறதுன்ட்டு. அந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இல்லை குழம்பு வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஷேப் மாறிக்கும். இங்கே பாருங்கள், நுர கட்டும் போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், இதுதான் பதம். கொத்தமல்லி தழை தூவி கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு வந்து பிரிஞ்சு போயிடும். தயிர் தனியாக திரியாக பால் கெட்டு போன மாதிரியே வந்துடும். அந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்காது குழம்பு. இதுதான் கரெக்டான பதம். ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.